ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னோட சாட்டர்டே விலாக் தாங்க. சாட்டர்டே என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லஞ்ச் சாப்பிட்டுட்டு போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். போட்டிங் எங்கே புக் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொமர்லா பார்க்கில். இப்போ நான் உட்காந்துட்ருக்கதும் அந்த கொமர்லா பார்க்கில் தான். என்னென்னா பிரியாணி பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே போட்டிங் போக போகிறோம். ஸோ வாங்க நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஹாய் சொல்லு தர்ஷு இங்கே பாரு, இங்கே பார்த்து சொல்லு. இது ஸ்லைஸ் பண்றதுக்கு இன்னொரு ஸ்பூன் இருக்கா? ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் இருக்கு. என்னென்னா லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு போட்டிங் போகலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு நாள் வந்து வெரைட்டி ரைஸாக பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். திடீர்னு நைட் எல்லாருக்கும் பிளான் வந்து மாறிடுச்சு. ஏன்னா பிரியாணி பண்ணி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொன்னோன்னே மட்டன் பிரியாணியை போடு அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, ரைத்தா அந்த மாதிரி பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் மட்டன் பிரியாணி நம்ம அங்கே போய் பண்ணி சாப்பிட்லாம், இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால நாங்கள் ஒரு 9:30க்கெலாம் வீட்டை விட்டு கிளம்பிட்டு அங்கே போயிட்டு பிரியாணி பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு போட்டிங் போகலாம் அப்படிங்கிறது தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்காக தான் இப்போ பிரியாணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆளுக்கு ஒரு வேலை, அதாவது ஆனியன் கட் பண்ணுறது, தக்காளி கட் பண்ணுறது, அப்புறமா வந்து ஜென்ஸு அந்த மாதிரி குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த மாதிரி பண்ணும்போது. நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு விசேஷம் அப்படின்னாலே இந்த மாதிரி தான், ஆளுக்கு ஒரு வேலை பார்ப்பாங்க. நம்மளுக்கும் ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் இல்லையா? ஒரு எல்லாரோடையும் வந்து நம்ம சேர்ந்து சமைச்சோம், சேர்ந்து சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஹாப்பினஸ் வேறு எதுலேயுமே கிடைக்காது. எப்போவுமே நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து இன்னுமே ஹாப்பியாக இருந்தது. என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாங்கள் சமைச்ச இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸாக இருந்ததுனால காற்று அடிச்சுட்டே இருந்ததுனால அந்த தார்பாய் வச்சு பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். காற்றுக்கே பார்த்தீங்கன்னா நம்மலாம் அணை கட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருந்தேன். ஸோ மட்டன் வந்து நாங்கள் வீட்லேயே வேக வச்சு எடுத்து வந்துட்டோம். குக்கரில் வேக வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. பிரியாணிக்கு எண்ணெய் போட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்கெல்லாம் போட்டுட்டு ஆனியன் மட்டும் போட்டு வதக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆனியன் வதக்குறதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டு ஒவ்வொருத்தங்களாம் வந்து நான் தான் பண்ணேன்னு எல்லாரும் வதக்கிட்டு இருந்தாங்க. அதை தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பிரியாணி செல்வானா பிரியாணி பண்ணது அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிரியாணி ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து 11:20 கிட்ட ஆகிடுச்சு. பட் ஒரு ½ அன் ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 35 இல்லைனா 40 மினிட்ஸ் அதுக்குள்ளேயே பிரியாணி முடிஞ்சிருச்சு. குயிக்காக முடிஞ்ச மாதிரி இருந்தது. கிட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கில் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி அப்புறமா புதினா ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அது கூடவே காஷ்மீரி சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டும் நல்லா அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா கோட்டாகி வதங்கினதுக்கப்புறமா மட்டன் வீட்டிலே வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த மட்டனை ஆட் பண்ணுறாங்க. சிக்கன் பிரியாணியை விட மட்டன் பிரியாணி ஜீரக சம்பாவில் பண்ணும்போது டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாஸ்மதியை தாண்டி நீங்கள் ஜீரக சம்பாவில் பண்ணும்போது டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும் மட்டனில் பண்ணும்போது. ஸோ இந்த என்ன பண்ணாங்கன்னா நல்லா வந்து மட்டன் கூட அதை கிளறி விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட்டு தயிர் வந்து ஆட் பண்ணணும். ஒரு ½ கப் கிட்ட தயிர் ஆட் பண்ணியிருக்கு. தயிர் சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து இது கூடவே வந்து கிளறி விட்டாங்க. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இங்கே பாதி பேர், அப்புறமா வந்துட்டு அங்கே போய் ரைத்தா பண்ணணும் இல்லையா? ரைத்தாவுக்காக ஆனியன் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அருண் அண்ணாவும் கோபு அண்ணாவும். ஸோ எல்லோரும் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கே வந்து ஹாப்பியாக எல்லாருமே வந்து கிட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சம்மரில் தான் இந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா நல்லா இருந்தது. தர்ஷனை சொல்லவே வேண்டாம், அவன் வந்துட்டு எங்களை கண்டுக்கவே இல்லை, நல்லா வந்து விளையாடிட்டு இருந்தான். மட்டன் வேக வச்ச தண்ணி கூடவே நம்ம அரிசி எவ்வளோ எடுத்திருக்கோமோ அதுக்கு 1க்கு 1.5 கப்பு தண்ணி. ஸோ அதனால நாங்கள் எவ்வளோ ரைஸ் எடுத்துருக்கோமோ அதுக்கு ஈக்குவலாக தண்ணி ஆட் பண்ணியாச்சு. தண்ணி சேர்த்துட்டு நம்ம கொதிச்சதுக்கு அப்புறமா தான் ரைஸ் போடணும். ஸோ அது லைட்டாக கொதிக்கிறதுக்கு முன்னாடி ½ லெமன் பிழிஞ்சு விட்டாங்க. ஸோ இப்போ நல்லா வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு தண்ணி இஞ்சினதுக்கு அப்புறமா நம்ம வந்து தம் போட்டுடலாம். இவ்வளோதான் பிரியாணி ரெடி ஆகிடும். தம் போடுறதுக்காக ஹாட் வாட்டர் வேறு இல்லை. ஸோ அதனால் என்னென்னா சும்மா வெயிட் மட்டும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு குக்கருக்கு மேலே நாங்கள் அந்த மாதிரி தம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கோம். இந்த சைடு ரைத்தாவும் வந்து அண்ணாங்க ரெடி பண்ணிட்டாங்க. இப்போது ஈக்குவல் ஆகிடுச்சு, அதாவது தண்ணியும் ரைஸும் வந்து போட்டு ஈக்குவல் ஆகிடுச்சா. இப்போ வந்து நம்ம வந்து மூடி போட்டுட்டு தம் போட்டுடலாம். தம் போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சிட்டோம் அப்படின்னா பிரியாணி ரெடி ஆகிடும். நம்ம அடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
நெக்ஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. கிட்ஸால் பொறுக்கவே முடியலை. இங்கே பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தூக்கி வச்சுட்டு இப்போ சாப்பிட்றதா வேலை நெக்ஸ்ட்டு. ஸோ அவ்வளோ அருமையாக வந்துருந்துச்சு பிரியாணி. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமா அப்படின்னு கேட்டால் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஒரு 1 hour எடுக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் முடிஞ்சிருச்சு. இப்போ என்னென்னா நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே பிரியாணி தூக்கி வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஸோ பிரியாணி, சிக்கன் கிரேவி, ரைத்தா, அப்புறமா ஒயிட் ரைஸ், ரசம் சூப்பர் காம்பினேஷனாக போச்சு. ஏன்னா இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு போட்டிங் போகணும் அப்படிங்கிறனால எல்லாம் வந்து பசியில் ஒரு 12:45 பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் எல்லாம் உட்காந்து இந்த மாதிரி சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம போட்டிங் தான் போகணும். ஸோ அதனால் எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. சிக்கன் கிரேவி வேறு லெவலாக இருந்தது. இந்த பிரியாணிக்கு சிக்கன் கிரேவியும் செம்ம காம்பினேஷனாக இருந்தது. பிரியாணி ப்ளஸ் சிக்கன் கிரேவி சூப்பராக இருந்ததுங்க. ரசம் வந்து அல்டிமேட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வைக்கிற ரசம் சம்டைம்ஸ் சொதப்பிடும். ஸோ கவிதாக்கா சூப்பராக ரசம் பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருந்தது. அதெல்லாம் வந்து ரெசிபிலாம் கேட்டுட்டு இருந்தேன் கவிதாக்காட்ட. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் காரில் லோட் பண்ணிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிட்டோம். பேக் பண்ணிவிட்டு அங்கே போய் போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஷெல்டரில், அங்கே ஒரு ஷெல்டர் இருந்தது. ஸோ இந்த ஷெல்டரில் ஒரு பேட்ச், அதாவது 2 பேட்சாக போகணும். ஏன்னா 4 hours புக் பண்ணியிருக்கோம். அதனால வந்துட்டு ஒரு 10 members ஒரு பேட்ச், அப்புறம் ஒரு 10 members வந்து இன்னொரு பேட்ச். ஸோ என்னென்னா 10 பேர் ஃபஸ்ட்டு போயிடுவாங்க. அடுத்து நாங்கள் ஒரு 3 ஃபேமிலி அந்த மாதிரி பிரித்து போனோம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபேமிலி போயிருக்காங்க. அவங்க போயிட்டு வந்துட்டு அடுத்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இங்கே ஷெல்டர் வந்து நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். டைமிங்கை பொறுத்து 1 hours 2 hours அந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு ஷாப் மாதிரியும் இருக்குது. கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. கூல்ட்ரிங்க்ஸு, அப்புறமா வந்துட்டு ஐஸ் க்யூப்ஸ்லாம் இருந்தது. நம்மளுக்கு தேவைப்பட்டால் அங்கே வாங்கிக்கலாம் ஒரு எமர்ஜென்சிக்கு கூட. ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து போகிறாங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் கயாக் போயிருந்தோம். ஏன்னா இது போட் கொஞ்சம் டஃப்பாக இருக்குமோ ஓட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகல. ஸோ இது வந்து என்னென்னா ஈஸியாக தான் இருந்தது, நல்லா இருந்துச்சு. கயாக்குமே நல்லா இருந்தது. ஸோ எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு பேட்ச்சு இப்போ தான் வந்து கிளம்புறாங்க. அவங்க வந்து ஒரு 10 பேர்கிட்ட போனாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் போகிறோம். ஹாய் சொல்லுங்க. போடு சும்மா. நான் பத்தலன்னு சொல்றேன். அது கொஞ்சம் இல்லனா ரிமூவ் பண்ணிக்கோடா பின்னாடி. சும்மா போட்டுக்க. வீடியோல நம்ம கிடையாது. மேக்ஸ் ஸ்பீட். Hi, I am the captain of the ship. Bye. அவங்க போயிட்டு வந்துட்டாங்க. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நாங்கள் வந்து கிளம்புனோம். ஸோ ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. என்ஜாய் பண்ணோம் 2 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் வந்து நெக்ஸ்ட்டு பேட்ச்சு வந்து போயிட்டுருக்கோம். அதுவுமே நல்லா இருந்தது. ஏன்னா கொஞ்சம் வெயில் அடிச்சுது. ஏன்னா அதனால தான் கிட்ஸ் கொஞ்சம் டயர்டானாங்க. மற்றபடி வந்து என்ஜாய் பண்ணாங்க. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். அப்புறமா பார்த்திங்கன்னா நானுமே கொஞ்சம் நேரம் வந்து ட்ரைவ் பண்ணேன். கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஃபுல்லாக அந்த லேக்கவே ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்தாச்சு. எல்லாம் டயர்டாயிட்டாங்கங்க. ஒரு 1.5 ஹவர்ஸில் எல்லாம் தூங்கிட்டாங்க. ஸோ இவங்க தூங்குனதை பார்த்துட்டு எங்களுக்கும் வந்து ரொம்ப டயர்டாயிருச்சு. ஸோ என்னென்னா வெயில்னால குழந்தைங்களெல்லாம் தாக்கு பிடிக்க முடியல. அதனால் எல்லாம் தூங்கிட்டாங்க. நான் வந்து போட் ஓட்டினேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்னடா நம்மலாம் ஓட்டுற அளவுக்கா இவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓட்டிகிட்டு இருந்தேன். என் வீட்டுக்காரர் என்னை கலாச்சிட்டே இருந்தார். அப்புறமா அந்த அண்ணாங்கெல்லாம் வந்துட்டு எங்கேயாவது கொண்டு போய் விட்டுற போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கலாச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இருந்தாலும் நானும் வந்து ஓட்டிட்டேன். அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறமா பார்த்திங்கன்னா காயும் ஓட்டுனாங்க. அதாவது லேடிஸாக தான் வந்து இதை மாற்றி மாற்றி ஓட்டிகிட்டே வந்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து மாற்றி மாற்றி ஓட்டினோம். நான், காயு, சுஷ்மி அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஓட்டிகிட்டே வந்தோம். ஸோ நிறைய வீடியோ இதில் ஆட் பண்ண முடியாது.
ஸோ அதனால் அங்கங்கே கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உள்ளே அந்த லேக்குள்ளே போகும்போது இந்த கூஸ்லாம் இருந்தது, ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்துச்சு. நாங்கள் போக போக அதெல்லாம் பறந்து போக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதெல்லாம் நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா இதில் கவர் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நாங்கள் பக்கத்தில் வீடியோ ஃபோட்டோ எடுக்க போகணுன்னு நினச்சோடனே அது பறந்து போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு எல்லோரும் வந்துட்டு 2 ஹவர்ஸ்ன்றனால எல்லோரும் மாற்றி ஓட்டிகிட்டே வந்துட்டு இருந்தோம். ஸோ எல்லாருக்கும் வந்து ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்தது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போல், ஓரளவுக்கு போயிட்டு தான் இருந்தது. ஸோ அதனால் எல்லோரும் வந்துட்டு மாற்றி ஓட்டிகிட்டே வந்தோம். கிட்ஸ் எல்லாம் தூங்கி ஓரளவுக்கு எந்திரிச்சிட்டாங்க. டைம் வந்து எங்களுக்கு 5 o'clock அப்படிங்கிறனால கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே போயிட்டோன்னா எல்லாம் பசிக்குது, டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்களும் வந்து போட்டை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போயிட்டு இருக்க பிரியாணியை அப்புறமா ரைஸு சாப்பிட்டு முடிச்சுட்டு டேரெக்டாக வந்துட்டு டீயை போட்டு குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு தான் வந்து போய் ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. மறுபடியும் அந்த பார்க்குக்கே வந்து உட்காந்துட்டு இருந்தோம். உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் எல்லோரும் பேசிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் எல்லாருக்கும் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா போட்டிங் போனது கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பசி எடுத்துருச்சு. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு இருந்த பேட்ச் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு டீ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ வந்து போட்டுட்ருக்கோம். இந்த கேப்பில் எல்லோரும் வந்து ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க, அப்புறமா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இதுவுமே வந்து நல்லா இருந்தது. ஃபைனலாக டீ இல்லாமல் அந்த ட்ரிப்போ இல்லை வந்து அந்த ஏதோ ஒரு பாட்லக்கோ முடியாது. ஸோ ஃபைனலாக டீயை போட்டு குடிச்சு முடிச்சுட்டு கிளம்பலாம், எல்லோரும் கிளம்புறேன், நாங்கள் விடலை. ஸோ டீயை குடிச்சு முடிச்சுட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டீயெல்லாம் போட்டு குடிச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட்டு, அதாவது ஃபோட்டோஸு ரீல்ஸு அதெல்லாம் வந்து எடுத்தாங்க. டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதெல்லாம் வந்து வீடியோவில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதோட நானும் இந்த vlog முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.